மருத்துவமனை கொரோனாவிலிருந்து குணமான பின்பு ஏற்படும் சிக்கல்களுக்கான பராமரிப்பு மையம். சிந்திக்கிறதுக்கு தூண்டுறதாக இருக்கணும். ஆனால் அந்த படம் ஒரு உள்ளடக்கமாக வக்ரத்தை அடிப்படையாக வச்சிருக்குது. அம்பேத்கரை சாதி தலைவராக பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு மட்டமான சிந்தனை. முதல்ல எனக்கு கொலை பண்ணுவதற்கான சுதந்திரம் இல்லை, சட்டம் நமக்கு சாதகமாக இல்லை. எனக்கு வன்புணர்ச்சி செய்வதற்கு சாதகமாக சட்டம் இல்லை, இன்னைக்கு சட்டம் அனுமதிக்க மறுக்கிறது. RSS சங் பரிவார் அமைப்புகள் சொல்றது கைடன்ஸ். மோகன்ஜி சொந்த அறிவில் இருந்து சிந்தித்தார் அப்படின்னு புரிஞ்சிக்கல. அவர் நியாயமாக பெரியார் திட்டத்துக்கு போயிருக்கணும், அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆஃபீஸுக்கு போயிருக்கணும். அவர் நேராக டி நகரில் இருக்கிற RSS ஆஃபீஸுக்கு போயிட்டார் நினைக்கிறேன். கம்யூனிசத்தின் அரிச்சுவடி தெரியாத ஒரு நபரால் மட்டும்தான் எப்படி கம்யூனிஸ்ட்னு சொல்கிறோம், முத்திர குத்துறோம். ஒபாமா எப்படி வச்சிருக்கோம், ஒபாமா கம்யூனிஸ்டாங்கிற கேள்வி கூட வராத அளவுக்கு தான் அவர் கம்யூனிஸ்டை பற்றிய அறிவு. ஐயா ராமதாஸோ அல்லது அன்புமணி அவர்களோ அவங்க கட்சியில் போதமத்து கடத்துகிற வேலையை தான் பண்ணுறாங்களா? அவங்க குழந்தைங்க படிச்சிடக்கூடாது, நீ மதம் மாறி போயிட்டு அவனை படிக்க விட்டுறனா அப்படிங்கிற சிந்தனையின் தொடர்ச்சி தான். சாதி ஒரு மதத்தின் கூறு மட்டும் இல்லை. சாதி சுரண்டல், ஏழ்மை, வறுமையை திணிச்சிருக்குது. மகனை உன் தாயை புணர வேண்டும், உன் சகோதரியை புணர வேண்டும் கட்டாயப்படுத்தி மாட்டேன்னு சொன்னதுக்கு அவன் 400 வச்சு அதுக்கு கூட வன்கொடுமை தடுப்பு சட்டம் பதிவு செய்யப்படலை. உண்மையிலேயே மனிதர்கள் மீது, இந்த சமூகத்தின் மீது அக்கறையோ அறிவோ இருந்தால் இவ்வளவு மட்டரகமாக சிந்திக்க முடியாது. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை முறையாக பயன்படுத்தினா தருமபுரியில் வீட்டுக்கு தீ வச்சவன் எத்தனை பேர் மேலே வன்கொடுமை தடுப்பு சட்டம் போட்டிருக்கோம். அதையெல்லாம் பேசுறதுக்கான துணிச்சலோ அறமோ அன்போ இல்லாத ஒரு மனிதராக மோகன்ஜி இந்த படத்தில் செஞ்சாங்க. இந்த இன்டர்வியூவில் நம்ம கூட ருத்ரதாண்டவம் திரைப்படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக மகிழன் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். ருத்ரதாண்டவம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி பல விமர்சனங்களையும் பல விஷயங்களையும் விவாத பொருளாக மாற்றுச்சு. ருத்ரதாண்டவம் திரைப்படத்தை நீங்கள் எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? ருத்ரதாண்டவம் படம் அது ஒரு கலையை மக்களுடைய மேன்மைக்காக, மக்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்காக சிந்திக்கிறதுக்கு தூண்டுறதாக இருக்கணும். ஆனால் அந்த படம் ஒரு உள்ளடக்கமாக வக்ரத்தை அடிப்படையாக வச்சுருக்குது. போதை மருந்துக்கு எதிராக பேசுவதாக சொன்னாலும் கூட அது சாதி போதையும் மத போதையும் தூண்டுவதாக ஒரு படம். போதையை எதிர்க்கிற எல்லோருமே அந்த படத்தை எதிர்க்க தான் வேணும். அந்த அடிப்படையில் நான் சொல்லி அந்த படத்தை எதிர்க்கலை, படம் வெளிவரக்கூடாது அப்படிலாம் சொல்ல. அந்த படம் விமர்சனத்துக்குரியது. என்னுடைய விமர்சனம் என்னோ அந்த விமர்சனத்தை தான் சொன்னேன். அந்த படத்தில் நீங்கள் வீடியோ பதிவு போடும்போது என்ன சொல்லியிருந்தீங்கன்னா 4 விஷயங்கள் 4 செய்தியை சொல்லியிருக்கதா நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அம்பேத்கரை சாதிய தலைவராக பார்க்காதீங்க, மதத்தை இது பண்ணுறவங்கள நம்பாதீங்க, அதுக்கப்புறம் இன்னும் 2 பாயிண்ட்ஸ் சொல்லி இது பண்ணியிருந்தீங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? முதல்ல அம்பேத்கரை சாதிய தலைவராக பார்க்காதீங்க அப்படின்னு யார்கிட்ட சொல்லணும்? அம்பேத்கரை சாதிய தலைவராக பார்க்கிற, ஒரு குறிப்பிட்ட சாதியின் தலைவராக கவனிக்கிற, அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொள்கிற காரணத்தினால் அம்பேத்கரை சாதி தலைவராக பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு மட்டமான சிந்தனை. முதல்ல அம்பேத்கர் சிலை உடைப்பது யார்? அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்களாலா? அவங்க உடைக்கிறது இல்லை. அம்பேத்கர் சிலையை யார் உடைக்கிறார்களோ அவர்கள்ட்ட போய் சொல்லணும், அம்பேத்கர் சாதிய தலைவர் கிடையாது, அவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பெண்களுக்காகவும் உரிமைகள் வாங்கி கொடுப்பதற்காக உழைத்திருக்கிறார், அவர் சாதி தலைவர் இல்லை. அப்படி ஏதாவது நரேஷன் இருந்துச்சா? ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்த ஒருத்தரை கூப்பிட்டு அவர் கையில் நல்ல கயிறை கட்டி விட்டு அவர் அம்பேத்கர், நான் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அம்பேத்கருடைய சிந்தனை முறை இருக்குல்ல, அது எப்போவுமே ப்ரொக்ரெசிவாக இருந்த ஒரு சிந்தனை முறை. அந்த முறை அங்கே இல்லவே இல்லை. அம்பேத்கரை இவ்வளோ பிற்போக்குத்தனமான சிந்தனை முறையோடு நான் தலைவராக ஏற்றுக்கிறேன்னு நீ சொல்லவே வேண்டாம். அப்படியான நபர்களுக்கு அம்பேத்கர் தலைவர் இல்லை. ஃபஸ்ட்டு மோகன் அவர்கள் அவருடைய திரைப்படங்கள் அம்பேத்கரை பற்றி பேசுறதுக்கான எந்த சூழலும் அமையல. இந்த படத்தில் பேசுறதுக்கான காரணமாக இருக்குது. நிறைய பேர் என்ன சொன்னாலும் இது ஒரு அடுத்த கட்ட நகர்வாக பார்க்கலாம்ல, ஏன் இதை எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகளை முன்வைக்கிறாங்க. என்ன அடுத்த கட்ட நகர்வு? அம்பேத்கரை RSS சங் பரிவார் அமைப்புகள் தங்களுடைய தலைவராக வரித்து கொள்கிறது. தங்களுடைய தலைவர்னு சொல்லுது. அம்பேத்கருக்கு செலவழிக்கிறாங்க, அம்பேத்கருடைய நினைவிடத்தை போய் காசு கொடுத்து வாங்குறாங்க. ஆனால் பட்டியல் வகுப்பினருக்கு ஒதுக்க வேண்டிய நிதி, அந்த நிதியை அவங்க ஒதுக்கிக்கிறாங்க அல்லது குறைச்சிடுறாங்க. ஸோ இப்படி நீங்கள் அம்பேத்கரை ஒரு சிலையாக, ஒரு உருவமாக அப்படி நீங்கள் யாருமே கொண்டாட வேண்டிய தேவையே இல்லைங்க. நான் அம்பேத்கர் ஆழமாக கற்றவர் என்கிற முறையில் சொல்கிறேன். அம்பேத்கருடைய கொள்கைகளை பின்பற்றுவது, அதை மேம்படுத்துவது, அதுதான் முக்கியமே தவிர அம்பேத்கரை கொண்டாடுறது, அம்பேத்கரை தனியாக அம்பேத்கர் ஒரு கடவுளாக்குறது. இவங்க அம்பேத்கரை கடவுளாக்குன்னு சொல்கிறாங்க. அம்பேத்கர் தன்னை கடவுளாக்குகிறவர்களை கண்டிக்கிறார், என்னை கடவுளாக்காதுன்னு சொல்கிறார். அந்த வகையில் அம்பேத்கரை கடவுளாக்குற வேலை அது தேவையில்லாது. அம்பேத்கர் ஒரு ஆயுதம்.
ஆயுதத்தை அதனுடைய கூர் முனையை மழுங்கடிக்கிற வேலை இது. இந்த படத்தில் குறிப்பிட்டிருக்கிறதுனா சட்டம் வந்து நமக்கு சாதகமாக இல்லை அப்படின்ட்டு ஒரு சில டைலாக்ஸ் வர மாதிரி இருக்குது. இருந்தும் வந்து சட்டம் வந்து அவங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்ட்டு எதன் அடிப்படையில் சொல்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி சட்டம் யாருக்கெல்லாம் சாதகமாக இல்லை இன் ரியாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 8 வழிச்சாலை வேண்டாம் அப்படின்னு சொன்னபோது அதற்காக கையை உயர்த்திக்கிட்டே ஒரு பாட்டியம்மா சொன்னாங்க, இது 8 வழிச்சாலை வேணான்னு. அவங்கள கைது பண்ணிட்டு போனாங்கல்ல, அவர்களுக்கு சாதகமாக அந்த சட்டம் இல்லை. பட்டியல் வகுப்பினர் சாதி ரீதியான ஒடுக்குமுறை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற போது சட்டம் முறையாக பயன்படுத்தப்படுவதில்லை அப்படிங்கிறதுக்காக சட்டம் நம்மளுக்கு சாதகமாக இல்லை. எல்லோருக்கும் குடியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வேணும், அது சட்டம் உறுதி செய்யலை அப்படின்னா வீடற்றவர்களுக்கு சாதகமாக சட்டம் இல்லை. இப்படி புள்ளியில் நின்று பேசியிருந்தா அது வேறு. இவர் பேசுகிற லைன் அப்படின்னா, எனக்கு கொலை பண்ணுவதற்கான சுதந்திரம் இல்லை, சட்டம் நமக்கு சாதகமாக இல்லை. எனக்கு வன்புணர்ச்சி செய்வதற்கு சாதகமாக சட்டம் இல்லை, என்னை சட்டம் அனுமதிக்க மறுக்கிறது. நான் தெருவில் நின்று பொறுக்கித்தனம் செய்வதற்கு சாதகமாக சட்டம் இல்லை, ஆகையால் இந்த சட்டம் எனக்கு சாதகமாக இல்லை. இந்த புள்ளியின் வரிசையில் தான் பட்டியல் வகுப்பினர் மீது வன்கொடுமை நிகழ்த்துவதற்கு சாதகமாக சட்டம் இல்லை, சட்டம் எனக்கு சாதகமாக இல்லைன்னு இவர் சொல்கிற புள்ளி. அப்படிங்கிற இவ ஆக்சுவலி சட்டத்தை மக்களுக்கு சாதகமாக மாற்றணுங்கிற நோக்கம் இல்லை, வன்கொடுமைகளுக்கு ஆதரவாக மாற்றுவது. அது நீங்கள் வந்து என்ன காரணத்துக்காக வந்துட்டு அவர் வந்து கிறிஸ்தவத்துக்கு மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்தவத்திற்கு மாறிய பட்டியல் சாதியினர், கிறிஸ்தவத்திற்கு மாறிய வன்னியர். இப்போ வந்து வன்னியர் கிறிஸ்தவத்திற்கு மாதிரிய பிள்ளைமாறு அல்லது செட்டியார் முதலியார், இவர்களை இந்த சமூகம் அந்தந்த சாதியாக தான் பார்க்குது. எப்படி சிவனை கும்பிடுற இந்து, அப்புறம் வந்து முருகனை கும்பிடுற இந்து, அதை மாதிரி இயேசுவை கும்பிடுற ஒரு சாதிக்காரர், அப்படி தான் பார்க்குறாங்க. வன்கொடுமை சட்டம் அவர்களுக்கும் உதவியாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் இடஒதுக்கீடையும் சேர்த்தே அவங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு சொல்லி நீதிமன்றங்களில் வழக்காடிட்டு இருக்காங்க, சட்ட போராட்டம் நடந்துகிட்ருக்கு. இது எதை பற்றிய அறிவும் இல்லாமல் பொத்தாம்போதும் அந்த மக்கள் மீது இருக்கிற வன்மம், ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகள் சொல்கிறது கைடன்ஸ், மோகன்ஜி சொந்த அறிவில் இருந்து அதை சிந்தித்தார் அப்படின்னு நான் புரிஞ்சிக்கல. மோகன்ஜியை கருவியாக சங் பரிவார அமைப்புகள் பயன்படுத்தி கொள்கின்றன. அவங்க சொல்கிறதன் அடிப்படையில் இவர் வந்து இந்த பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்துக்களுக்கு உதவித்தொகை கொடு அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரி நாகர்கோவில் பகுதியில் போராடுற ஆர்எஸ்எஸ் அமைப்பு. இதே இந்து பட்டியல் சாதியினருக்கு வழங்கப்படுற நிதி, ஏற்கனவே சொன்ன கல்வி தொடர்பான நிதி, சிறப்பு உட்கூறு நிதி, இந்த மாதிரி நிதிகளை வந்து அதை குறைக்கிற வேலை, இந்த வேலையை செய்கிற இவங்க இந்துக்களுக்காக போராடுறது ஒரு பாவலா. அந்த பாவலாவின் பேரில் அணிதிரட்டுவது. மோகன்ஜியை அப்படி தமிழ்நாட்டில் வன்னியர்களை அணிதிரட்டுவதற்கு பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறது. மோகன்ஜி தன்னுடைய சொந்த மக்கள் மீது உண்மையிலே அக்கறை இருந்தால், யாராவது ஒரு நம்மளுக்கு பிரியமானவர்களை ஏதாவது ஒரு கொடூரமான மிருகம் தங்கி இருக்கிற அதாவது குகைக்குள்ளேயோ அல்லது கூண்டுக்குள்ளேயோ தள்ளி விடுவாங்களே, அந்த மாதிரியான வேலையை தான் இவர் வந்து மோகன்ஜி செய்கிறார். அதுதான் மோகன் அவர்களுக்கு தெரியாமல் தான் இது நடக்குதா? அது அவரை ஒரு டூலாக பயன்படுத்தி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகள் வந்து அவரை இயக்கிறதுன்றது அவருக்கு தெரியாமல் நிகழ்ந்திருக்குமான்னு? அவர் சங் பரிவார அமைப்பில் பயிற்சி பெற்ற நபரை நான் பார்க்கல. அவருக்கு வந்து இந்த ஒரு ஏற்கனவே சொல்கிறார், பட்டியல் சாதியினர், இந்த வன்கொடுமைகள் இது தொடர்பாக அவருக்கு புரிதல் இல்லை. நகர்ப்புறத்தில் வாழ்ந்த மனிதர், இந்திய சமூக அமைப்பை பற்றி போதுமான கல்வி இல்லாத நபர். அவருடைய பேட்டிகள்லேருந்து பார்க்கும் பொழுது அவர் பொத்தாம்போதும் ஒரு பொது புத்தியில் இங்கே இருக்கிற அரைகுறையான கல்வி சிந்தனை முறை இதிலிருந்து அவர் சிந்திக்கிறார். சிந்தனை முறையில் பிரச்சனை இருக்குது. அந்த சிந்தனை முறையை மேம்படுத்துகிற புள்ளிகளை நோக்கி நகர்றதுக்கு அவர் நியாயமாக பெரியார் திடல் போயிருக்கணும், அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆஃபீஸுக்கு போயிருக்கணும். அவர் வந்து நேராக டி நகரில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸுக்கு போயிட்டார்னு நினைக்கிறேன். அதனால் அவர் ஏற்கனவே ஒரு பின்தங்கிய சிந்தனை முறையை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுது. அப்படி தான் பார்க்குறேன். அவர் வந்து இடஒதுக்கீடு, நீங்கள் வந்து சாதி வேணும்னு சொல்கிறவன் எதுக்கு, வேணான்னு சொல்கிறவன் எதுக்கு இடஒதுக்கீடை பயன்படுத்துறீங்கன்னு கேட்குறாங்க. சாதிய அடக்குமுறை, இந்த சட்டகம், இதிலிருந்து மக்கள் மீள்வதற்கான ஒரு வழி, இன்னும் சொல்லப்போனால் ஒரு குறைந்தபட்ச நிவாரணம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு வந்துச்சுங்கிற வரலாறு கூட தேடி படிக்கிறதுக்கு அவருக்கு சோம்பேறித்தனம் இருக்குது. அவர் சிந்திக்கிற முறையை நியாயப்படுத்துது அரசு சங் பரிவார அமைப்புகள், அவர் கூட இருக்கிற சகாக்கள், எச் ராஜா போன்றவர்கள். அப்படிங்கிற பொழுது அவர் சொந்த முறையில் சிந்திக்கிற, நகர்ப்புறத்தில் வாழ்கிற பெரும்பான்மை பட்டியல் வகுப்பில் சேர்ந்தவங்களும் பலருக்கும் அவங்களும் கூட அந்த சிந்தனை முறையில் ஒரு பின்தங்கிய நிலை இருக்குது. ஸோ அதுதான் அவரையும் கைட் பண்ணுது. இந்த படத்தில் வந்து கம்யூனிஸ்டுகளையும் இடதுசாரி சித்தாந்தங்களை கொண்ட தலைவர்களையும் அதுக்கப்புறம் மனித உரிமை அமைப்புகளையும் திட்டமிட்டு தாக்குறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் அப்படி தாக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? ஏன்னா வந்து நிறைய இடங்களில் எழுதுறது, சோஷியல் மீடியாக்களில் எழுதுறது, பேசுகிறதுலாம் பார்த்தீங்கன்னா அவர் திட்டமிட்டு தாக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? ஏன் அவர் தாக்கணும்? மனித உரிமைகள் மீது நம்பிக்கை இல்லாதது தான் முக்கியமான காரணமாக இருக்க முடியும். அவர் வந்து அங்கே வந்து
ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறார், ஏற்கனவே வண்ணாரப்பேட்டை படத்தை கம்யூனிசத்தின் அடிப்படையில் எடுத்தேன் அப்படிங்கிறார். கம்யூனிசத்தின் அரிச்சுவடி தெரியாத ஒரு நபரால் மட்டும்தான் நீங்கள் வந்து போதை மருந்து கடத்தல் கும்பலுடைய தலைவனுடைய ஆஃபீஸில் மாவோ, லெனின், ஸ்டாலின், ஹோசிமின் அதோடு சேர்த்து ஒபாமா ஃபோட்டோ ஒட்டியிருக்கிறார். அப்போ கம்யூனிசத்தை பற்றி அவருக்கு இருக்க அறிவு வரம்பு அது என்னன்னு அந்த போஸ்டர்ஸ்லேயே தெரியுது. குறைந்தபட்சம் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் எது வரை எந்த ஃப்ரேமில் என்ன வரணுங்கிற வரைக்கும் டேரக்டர் வந்து மானிட்டர் பார்க்கணுங்கள. மானிட்டரே பார்க்காம ஒரு டேரக்டர் வந்து டைரக்ஷன் பண்ணுவார் நான் நம்பலை. மானிட்டர் பார்த்தா இதெல்லாம் தெரியுது. எப்படி கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்கிறோம், முத்திர குத்துறோம். ஒபாமா எப்படி வச்சுருக்கோம், ஒபாமா கம்யூனிஸ்டாங்கிற கேள்வி கூட வராத அளவுக்கு தான் அவர் கம்யூனிஸ்டத்தை பற்றிய அறிவு. அவர் தான் எந்த சமூகத்தை சார்ந்தவர் என்று சொல்கிறாரோ அந்த சமூகத்திலிருந்து ஏராளமான கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மக்களுக்காக உழைத்த தோழர்கள் உண்டு. இப்போ வந்து அப்புபாலனை சொல்லுவாங்க, தமிழரசன் தோழர், இப்படி எண்ணற்ற தோழர்கள் களத்தில் அர்ப்பணிப்போடு வேலை பார்த்துருக்குறாங்க. அவர்களை சொந்த ஜாதியில் இப்படி வேலை பார்த்தோம். இன்னும் சொல்ல போனால் அவர் ஐயா ராமதாஸை நான் வந்து வியந்து பாராட்டுறேன் அப்படின்லாம் சொல்கிறார். அவர் கட்சியினுடைய ஆரம்பகால டாக்குமெண்ட்டை தேடி படிக்க சொல்லுங்க. ஒன்றும் வேணாம், மார்க்ஸ் பிறந்தாள் அன்னைக்கு மார்க்சிய கொள்கைகளை தான் நான் பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொன்னால் ஐயா ராமதாஸோ அல்லது அன்புமணி அவர்களோ அவங்க கட்சியில் வந்து போதை மருந்து கடத்துகிற வேலையை தான் பண்ணுறாங்களா? அவங்க வந்து அறவழியில், அன்பு வழியில் சோசியலிச புரட்சிக்காக உழைப்போம்னு ராமதாஸ் அவர்கள் கொள்கை பிரகடனம் செஞ்சார். நானும் ஒரு கம்யூனிஸ்ட் சொன்னார். அப்போ வந்து போதை மருந்து தான் கடத்துறாரு. குறைந்தபட்சம் ராமதாஸ் அவர்கள் இது வந்து போதை மருந்துக்கு எதிரானதுன்னு சொல்லி ஒரு அப்படின்னு சொல்கிறாங்க. படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன், சொல்கிறாங்க. அதுக்காக நான் வந்து இதை வாழ்த்துறேன்னு சொல்கிறார். இவர் ஆழமான அறிக்கைகள், சமூகம் குறித்து அறிக்கைகள் விடுகிற ராமதாஸ் இந்த படத்தை ஆதரிக்கிறதுக்கு சாதியெல்லாம் வேறு என்ன இருக்குது? நீங்கள் பார்த்துட்டு உங்களையும் சேர்த்தா, நீங்கள் கம்யூனிஸ்ட்லாம் சொல்லிக்கிட்டீங்களே, உங்களையும் சேர்த்தா போதை மருந்து கடத்துறவனு மோகன்ஜி சொல்கிறா அப்படிங்கிறது குறித்து சுய பரிசீலனை கூட இல்லாத சாதி மட்டுமே இதில் ஃபங்க்ஷன் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான போக்கு இது ட்ரெண்ட். போன படத்தில், அதாவது அவருடைய திரௌபதி படங்களில் வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமணத்தை பற்றி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது எல்லோருமே எதிர்த்தோம். காதல் திருமணம் தப்புன்றது வந்து எல்லோருமே எதிர்த்தோம். இந்த படத்தில் வந்து சில காட்சிகளில் டைலாக்காலாம் வச்சுருக்காரு. சரியான துணையை தேர்ந்தெடுத்தால் கண்டிப்பாக வந்து நானே ஆதரிக்கிறேன், நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ட்டு அவங்க பெண்ணை பெற்ற அப்பாவே சொல்கிற மாதிரியான டைலாக் இருக்குது. ஸோ இது ஒரு வகையான ஒரு மாற்றமாக பார்க்கலாம்ல. பெண்ணை பெற்ற அப்பா வந்து எல்லா வீட்லேயும் அப்படி சொல்லுவாங்க. சரியாக துணையை தேர்ந்தெடுத்தால் நீ யார் கல்யாணம் முடிச்சு வைக்கிறது சாதாரண கேள்வி. இந்திய அரசியல் சாதனம் 18 வயசுக்கு மீறினவங்கள, அதற்கு பிறகு அவங்களுக்கு சொந்த சிந்தனை வளரணும் அப்படிங்கிறது ரைட்டு. 18 வயதிலே திருமணம் முடித்து கொள்ளணும் அப்படிங்கிறது கூடாது அப்படின்னு தான் என்னுடைய கருத்தும். ஆனால் அவர்களை ஒரு பகுத்தறிவுள்ள மனிதர்களாக வளர்க்கிற முறை பெற்றோர்களுக்கு தெரிஞ்சால் இணையை தேர்ந்தெடுத்துக்கு நீங்கள் போய் பஞ்சாயத்து பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்கள் வந்து ஊரில் ஆடு மாடு பிடிச்சி சேர்த்து விட்ற வேலை நடக்கும்ல, அந்த மாதிரி குழந்தைகளை கருதக்கூடாது. அந்த சிந்தனை முறை தவறு. அப்புறம் இதில் வந்து ஸ்கூல் பிள்ளைகள் வந்து ஓயல ரூம் போடுது இப்படிலாம் சொல்ல. அவருக்கு முதல்ல காதல் குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயமே இல்லை. அப்படி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தால் வீட்டில் அவர் வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான காட்சிகள் இருக்குது. அந்த காட்சிகளில் காதலே இல்லை. காதலிச்சா நல்ல துணையை தேர்ந்தெடுத்தா நான் திருமணம் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்கிறவர். திருமணத்திற்கு பிறகு காதலிக்கணும் சிந்தனை இருக்குதான்னு தெரில. படத்தில் ஏதாவது காதல் காட்சி பார்த்தீங்க? புருஷன் முன்னாடி இருக்கிறாங்க, ரொட்டி இந்த தோசை சுட்டு தின்னுட்டு இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் காதலோடு நெக்குருகி பேசலை ஒரு காட்சி. அதுக்கான ஸ்கோப் அந்த படத்தில் இருந்தது. அப்போ எனக்கு தெரில அவர் வந்து கல்யாணம் முடித்த பிறகு காதலிக்கலாமான்னு சொல்கிறானே தெரில. அப்படி எதுவும் பெரிய மாற்றம் வந்தால் தெரில. அவருக்கு பொதுவாக ஆண் பெண் அப்படின்னாலே ஏதோ பெற்றோர்களை ஏமாற்றிட்டு போய் எங்கே கல்யாணம் முடிக்க திரிகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி இல்லை. அது பெண்களை பற்றியே ஏற்கனவே இருக்கிற இழிவான சிந்தனையின் ஒரு பகுதி. அது போன படத்தில் ஒரு பகுதி, இந்த படத்தில் ஒரு பகுதி, அடுத்த பகுதியில் ஒரு பகுதி வரும். இந்த படத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் படம் பார்த்துட்டு படம் குறித்து வெளியே வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது கூட இந்த படம் ஒட்டுமொத்த கிறிஸ்டியன்ஸை சொல்லலை, கிறிஸ்டியன்ஸுன்ற பேரை வச்சு மதம் மாற்றக்கூடிய நபர்களை தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு என்ன சொல்லியிருக்காரு படத்தில்? கிறிஸ்தவத்திற்கு மதம் மாற்றுகிற நபர்கள் குறித்து என்ன சொல்லியிருக்காரு படத்தில்? ஒரு வெங்காயம் சொல்ல அந்த படத்தில். மனோபாலா வச்சு ஒரு ஸ்டேஜ் ஷோ மோன் ஆக்டிங் மாதிரி ஏதோ ஒரு பண்ண வச்சுருக்கிறார். கிறிஸ்தவத்திற்கு மதம் மாற்றலாம், ஒருத்தரை வந்து கட்டாயப்படுத்தி நீ கிறிஸ்தவத்துக்கு வான்னு சொல்லக்கூடாது. கிறிஸ்தவத்தை பற்றி சொல்லி பரப்புரை செய்து மதமாற்றலாம். அது அரசியல் சாசனம் வழங்கியிருக்கிற உரிமை. அதை குறித்து அவர் ஒன்றும் சொல்லலை. அவருடைய கன்சர்ன் என்னென்னா, இங்கேருந்து போய் கிறிஸ்தவத்துக்கு போயிடுறாங்க. இவருடைய கன்சர்ன் இல்லை, ஆர்எஸ்எஸ் கன்சர்ன். கிறிஸ்தவத்துக்கு போயிடுறாங்க, உங்கள் மதம் வந்து ரொம்ப கீழானதாக இருக்குது, சாதி தீண்டாமை வன்கொடுமைகளை எங்கள் மேல் நிகழ்த்துதுன்னு சொல்லி மதம் மாறி போகிறவங்கள சொந்த மதத்தில் இருக்கும்போது வஞ்சிக்கிறது, அவங்கள கொடுமைப்படுத்துறது மட்டும் பத்தாது, இன்னொரு மதத்துக்கு போனதுக்கு பிறகு அவங்கள கொடுமைப்படுத்தணும், அவங்களுக்கு எதுவும் ரிசர்வேஷன் கிடச்சிடக்கூடாது, அவங்கள குழந்தைங்க படிச்சிடக்கூடாது, நீ மதம் மாறி போயிட்டா அவனை படிக்க விட்டுறனா அப்படிங்கிற சிந்தனையின் தொடர்ச்சி தான் இப்படி. மதம் மாறிட்டால் அவங்களுக்கு ரிசர்வேஷன் எப்படி நீங்கள் பயன்படுத்திங்க?
மதம் மாறிட்டா எப்படி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பயன்படுத்திங்க? மதம் மாறிட்டா என்ன வெங்காயத்துக்கு நீ அவன் மேலே வன்கொடுமை நிகழ்த்துற? மதம் மாறினதுக்கு பிறகு இப்போ வந்து சாதாரண விஷயம். சாதியை எப்படிலாம் புரிஞ்சுக்கிறாங்க. சாதி வந்து ஒரு மதத்தின் கூறு மட்டும் இல்லை. சாதி வந்து சுரண்டல், ஏழ்மை, வறுமையை திணிச்சிருக்குது. மதம் மாதிரி இயேசு கிறிஸ்துவை போய் சிலுவை போட்டுக்கிட்டா உடனே அவன் வந்து ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆக போகிறதில்ல. ஏற்கனவே இப்போ வந்து ஒருத்தன் வெட்டிட்டான், மருத்துவமனைக்கு ஒருத்தர் போயிடுற. அப்படி மருத்துவமனைக்கு போனதுக்கு பிறகு காயத்திற்கு மருந்து போடுறது வரைக்கும் வடு கூட இருக்கும், கொஞ்சம் 2 நாளைக்கு இருக்கும் இல்லையா? அப்போ நீ வந்து ஏற்கனவே வெட்டினது யார்? நீ. இங்கே அவங்க போயிருக்கிறான், அவனோட காயம் இருக்குதுன்னு சொன்னால், அவனுக்கு உண்மையிலே பரிவு இருக்குதுன்னு சொன்னால், அவர்கள் மேலே எந்த வெறுப்பு இல்லைன்னு சொன்னால், காயத்திற்கு மருந்து போடுறதுக்கு நீ உதவியாக இருக்கணும். அதுதான் சிந்தனை. நீ என்ன சொல்கிற? உன்னை வெட்டினது வெட்டியாச்சு, இங்கே இருந்தால் நான் மருந்து போட்டிருப்பேன், அங்கே ஏன் நீ போனேன் அப்படிங்கிறது தான். வெட்டினவனுக்கு அதை கேட்குறதுக்கான உரிமை கிடையாது. நான் எங்கேயுமே மருந்து போடுவேன், உனக்கு என்ன வந்துச்சு? காவல்துறையினர் மேலே வந்து குறிப்பிட்டு இந்த மாதிரி பிசிஆர் ஆக்டை வந்து இன் பண்ணி அவங்கள பயமுறுத்த அச்சப்படுத்துகிறாங்கன்ற மாதிரியான நிறைய எழுதியிருக்காங்க, அதை பற்றியான பேசியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? முதல்ல நீங்கள் டேட்டாஸ் தேடி பாருங்கள். மோகன்ஜி கண்டிப்பாக டேட்டாவை யாராவது கொடுத்துருக்கலாம். வன்கொடுமை தடுப்பு சட்டம் முறையாக பயன்படுத்துவதில்லை அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னென்னா, அது வந்து தவறாக இன்னொருத்தர் மேலே பாயிறது மட்டும் இல்லை, அதில் இன்னொரு அம்சம் இருக்குது. உண்மையாகவே வன்கொடுமைக்கு ஆளானவர்கள், அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் பதிவு செய்கிறதுக்கு ஃபைட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்தியாவில் ரொம்ப கொடூரமான முறையில் நடந்த ஒரு கொலைன்னு சொன்னால் கயர்லாஞ்சி படுகொலையை சொல்லலாம். பிரியங்கா, சுரேகா 2 பெண்கள், தாய், மகன் மூவரையும் வெட்ட வெளியில் வச்சு நிர்வாணப்படுத்தி அடித்து கொன்று, அந்த அவருடைய பிரியங்கா வந்து சுரேகா அவங்க அம்மா, சுரேகாவுடைய மகள் பிரியங்கா, மகனை வந்து உன் தாயை புணர வேண்டும், உன் சகோதரியை புணர வேண்டும்னு கட்டாயப்படுத்தி மாட்டேன்னு சொன்னதுக்கு அவன் 400 சிதைச்சி தாய் மகளையும் கூட்டு சேர்ந்து கிராமமே சேர்ந்து கூட்டாக பாலியல் வல்லுறவு செய்து அவங்களுடைய பெண்ணுறுப்புக்களில் மாட்டு வண்டியினுடைய அந்த குச்சி இருக்குள்ள அந்த குச்சியை நுழைச்சி நிர்வாணமாக வீசி எறிஞ்சிட்டு போனாங்க. அதுக்கு கூட வன்கொடுமை தடுப்பு சட்டம் பதிவு செய்யப்படலை. அதுக்கு பெரிய ஃபைட்டுக்கு பிறகு தான் பதிவு பண்ணாங்க. இந்த லட்சணத்தில் தான் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பதிவு செய்யப்படுது. உண்மையிலேயே மனிதர்கள் மீது, இந்த சமூகத்தின் மீது அக்கறையோ அறிவோ இருந்தால் இவ்வளவு மற்ற ரகமாக சிந்திக்க முடியாது. இந்த மனிதர்கள் மீது வெறுப்பு, வன்மம், வக்ரம் இருந்தால் மட்டும்தான். ஒரு போலீஸ்காரர் மேலே தவறாக வன்கொடுமை தடுப்பு சட்டம் பதிவு செய்யப்படுதா? தவறாக வன்கொடுமை தடுப்பு சட்டம் சுயநலத்திற்காக சிலர் பயன்படுத்தி கொள்கிறார்கள். கொலையை வந்து கொலை வந்து யாரோ கொலை பண்ணுறாங்க, சிலர் கொலை செய்யாமல் போலியாக குற்றம் சாட்டப்படுகிறார்கள். என்ன பண்ணணும்? முறையாக பயன்படுத்தப்படணும். அந்த படத்தில் வந்து நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க? முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று ஆணையம் அமைக்கணும் அப்படின்ட்டு. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை முறையாக பயன்படுத்தினா தருமபுரியில் வீட்டுக்கு தீ வச்சவன் எத்தனை பேர் மேலே வன்கொடுமை தடுப்பு சட்டம் போட்டிருக்கணும்? திவ்யாவை நீதிமன்றத்தில் வலுக்கட்டாயமாக இளவரசன்றது பிரித்து போனவங்க மேலே வன்கொடுமை தடுப்பு சட்டம் போட்டிருக்கணும், ஒழுங்காக போடலை அப்படின்னு அந்த படத்தில் பேசியிருக்கணும். அதையெல்லாம் பேசுகிறதுக்கான துணிச்சலோ அறமோ அன்போ இல்லாத ஒரு மனிதராக மோகன்ஜி அந்த படத்தில் தெரிஞ்சார். அதனால தான் நான் விமர்சித்தேன். ருத்ரதாண்டவம் திரைப்படம் வந்து எந்த விஷயங்களெல்லாம் மாற்றிருந்தால் கட்டாயம் நம்ம ஏற்றுட்டுக்கலாம். படம் எடுக்காமல் இருந்தால் நம்ம ஏற்றுக்கலாம். இல்லை, இது சரியான இதுவாக இருந்திருக்கும். என்னங்க நீங்கள் படத்தில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போலீஸ்காரரு ஒரு கைதியை ஒருத்தரை பிடிச்சி வந்து சுடுறாரு, எப்படா சுடுவேன்னு கேட்குறதுக்கான ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா ஏற்றுக்கலாம். ஒருத்தர் ஒரு பையனை வந்து எட்டி உதைக்கிறாப்படி போலீஸ் உதைக்கிற அவர்களுடைய பதட்டத்தை, அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வருவதாக சொல்கிறார். என்ன வெங்காயத்துக்கடா எட்டி உதைச்ச அப்படின்னு கேட்டிருக்கணும். நீங்கள் எட்டி உதைக்கிற போது தப்பு. அதை பற்றி எங்கேயா குற்ற உணர்ச்சி வர மாதிரி இருந்துச்சா? ஹீரோ பரிதாபப்படுறா, ஐயோ தெரியாமல் மிதிச்சிட்டேன். நமக்கு தெரியும், ரொம்ப பிரபலமாக நடந்தது. ஒரு கர்ப்பிணி பெண், நியாயமாக அந்த போலீஸு அவருக்கு சிந்தனை இருந்துச்சு, வரலாறு தெரிஞ்சுன்னா அந்த கர்ப்பிணி பெண்ணை எட்டி வச்சு போலீஸு பார்த்துருக்கோம்ல வரலாற்றில். அந்த கர்ப்பிணி பெண்ணுக்காக இறங்குறார், பதட்டப்படுகிறார், பொய். அப்போ வந்து ஆக்சுவலி ஒரு சமூகத்தை பிரதிபலிக்கலை, யதார்த்தத்தை பிரதிபலிக்கலை. யதார்த்தத்தை, சமூகத்தில் இருக்கிற கேடுகளை அகற்றுவதற்கு அவர் சிந்திச்சிருந்தால் நம்ம ஏற்றிருக்கலாம். அவரால் அப்படி சிந்திக்க முடியாது. அதனால தான் சொன்னேன், அவர் படம் எடுக்காமல் இருந்தால் நம்ம கண்டிப்பாக அவர் ஏற்றிருக்கலாம். பிசிஆர் ஆக்டை வந்து பட்டியலின மக்கள் வந்து தவறாக பயன்படுத்துகிறதா படத்தில் காட்டியிருக்காரு. இருந்தும் சில இடங்களில் எக்ஸம்ஷனாக இது நடக்க தானே செய்யுது. நம்ம அதையும் ஆதரிச்சிக்கணும்ல. ஒரு விஷயத்தை தமிழ் சினிமாவில் பேசணுன்னா இந்த மாதிரி எக்ஸப்ஷனாக இருக்கக்கூடிய விஷயங்களும் பேசினா தானே அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். எக்ஸம்ஷனாக அந்த படத்தில் பயன்படுத்தப்படுதா? வன்கொடுமை தடுப்பு சட்டம் எக்ஸம்ஷனாக அந்த படத்தில் பயன்படுத்தப்படுதா? இந்த படத்தில் வன்கொடுமை, இவருக்கு வன்கொடுமை நடந்துச்சு, இவருக்கு நியாயத்திற்காக வன்கொடுமை தடுப்பு சட்டம் பதிவு செய்யப்படலை. நான் கேட்குறேன், அந்த பையனை எட்டி உதச்சிக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் போட்டிருக்கணும் அவர் மேலே. நீ எப்படி எட்டி உதச்ச? ஃபஸ்ட்டு போலீஸ்க்கு எட்டி உதைக்கிற உரிமை இருக்குதா? கொலை பண்ணதுக்காக கௌதம் மேனன் கேரக்டருக்கு மேலே வன்கொடுமை தடுப்பு சட்டம் போடணும். அவனை எட்டி உதச்சதுக்கு நீ போலீஸாகவே இருந்தாலும்
அம்பேத்கர் டிஷர்ட்டே அவன் போடலைனாலும் சாதாரண அவனுக்கு இருக்கிற சட்ட ரீதியான உரிமை. அவன் போதை மருந்து கடத்துறான்னா சொசைட்டியோட பிரச்சனை அது. அவன் போதை மருந்து தான் கடத்துவேன் அப்படின்னு பிறப்படுத்தான். அப்படி கிடையாதுல்ல. சமூகத்தில் உழவுது அங்கே வாழ்கிறான். அப்போ அவனை வந்து போலீஸோடைய வேலை வந்து எட்டி உதைக்கிறது கிடையாது. அது முதல்ல சட்டவிரோதம். எட்டி உதைச்சது கேஸ் போட்டுருக்கோம்ல, எட்டி உதைச்சது அவன் பட்டியல் வகுப்பை சார்ந்தவன் சொன்னால் அதுக்கான கேஸ். இவன் மேலே கஞ்சா கடத்தினாங்கிறதுக்கான கேஸ் இவன் மேலேயும், எட்டி உதைச்சதுக்காக இவர் மேலே வன்கொடுமை தடுப்பு சட்டையும் பாய்ச்சிருக்கணும். வன்கொடுமை தடுப்பு சட்டம் இங்கேயும் முறையாக பயன்படுத்தப்படலை. அவர் சிந்திக்கிறதுக்கு இதெல்லாம்னால அதை விட்டுட்டார். எப்படி எட்டி உதைச்சேன்னு போலீஸ்காரனை பற்றி கேட்குற சிந்தனை முறை இல்லை. கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஒரு படத்தில் உரியடியில் இந்த போலீஸ் வந்து என்னடா அப்படின்னு கேட்டோன்னே வாடா சொல்கிறா அப்படின்னு நாயகன் கேட்குற மாதிரி இந்த இயக்குனர் வச்சுருப்பார். இயக்குனருக்கு போலீஸை பற்றி அந்த இயக்குனருக்கு தெரிஞ்சுது. இவங்க எல்லாம் அதிகாரத்திற்கு துதிபாடுபவர்கள். அவங்களுக்கு இது காவல்துறையை வந்து க்ளோரிஃபை பண்ணுறது. இந்த வழக்கமாக போலீஸ்னா போலீஸ் இல்லை பொறுக்கி அப்படின்னு படம் எடுக்கிறவங்கள பார்த்து போலீஸை பற்றி தெரிந்து கொண்டிருப்பார். போலீஸோட வரலாறு தெரிஞ்சு அப்படி படம் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அது வந்து என்ன சொல்கிறது, அட்டர் நான்சென்ஸ், அறியாமை. அவருக்காக நம்ம வந்து பரிதாபப்படலாம். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இன்னும் நிறைய விவாதங்கள் நடக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. நன்றி.